வணக்கம் फ्रेंड्स நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை கோதுமை மாவு சிப்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப், மிளகுத்தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம், ஓமம் போட்டுக்கலாம். நான் இப்ப சீரகம் தான் போடுறேன். பெருங்காயம், கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். பவுல்ல கோதுமை மாவு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டா போதும். நம்ம காரத்துக்கு முழுமே பெப்பர் தான் போட போறோம். கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை 2 கொத்து கட் பண்ணி வச்சிருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டா கிளறலாம். கிளறிட்டு அரைச்சு வச்சிருக்க கருவேப்பிலை விழுத போட்டுக்கலாம். வலுவல்னு அரைக்காம 1-2 அரைச்சுக்கலாம். நீங்க கருவேப்பிலை கூட ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். பச்சை மிளகாய் அரைச்சு போடுறப்ப நீங்க மிளகுத்தூள் மிளகாய் தூளும் கம்மியா போட்டுக்கணும். இனி நம்ம கருவேப்பிலை சிப்ஸ் செய்ய போறோம். மிளகாய் தூள் போட்டீங்கன்னா ரெட் கலர்ல வந்துடும். அதனால ஃபுல்லுமே பெப்பர் போட்டீங்கன்னா பெப்பரோட வாசமும் நல்லா இருக்கும், கலரும் கிரீன் கலர்லயே வரும். தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதம் பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம சப்பாத்தி கல்ல தேய்க்கலாம். மாவு ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மாவு போட்டு பிணைஞ்சிட்டு சப்பாத்தி அளவுக்கு மாவு கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ சப்பாத்தி கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சப்பாத்தி மாதிரி தேய்க்கலாம். சப்பாத்தி மாதிரி திக்னஸாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக தேய்க்கலாம். தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். லேசாக தேய்ச்சிட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச எண்ணெய் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த சிப்ஸ் எல்லாம் நம்ம போட்டு எடுக்கலாம். ஒவ்வொரு சிப்ஸாக எடுத்து போட்டுக்கலாம். நம்மளோட சிப்ஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட கருவேப்பிலை கோதுமை சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. திக்னஸாக தேய்க்காம லேசாக தேய்ச்சிங்கன்னா சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு வரும். கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.